ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபிஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பீட்ரூட் சாதமும் வித் உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, 4 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நான் இருக்கிறதுல சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் சீவி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பீட்ரூட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஓகே, நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்லேயே வச்சுக்கிறேங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு பீட்ரூட் நல்லா வதங்கி வரும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிம்லேயும் வச்சுக்கலாம். ஓகேங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு பீட்ரூட் நல்லா வதங்கி வந்திருக்கு. அடி எதுவும் பிடிக்கலைங்க, நல்லா இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சாப்பாட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சாப்பாடு பார்த்திங்கன்னா சூடாக ஆட் பண்ணலை. ஏன்னா சூடாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும், சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்காது. ஆற வச்சு சேர்த்திங்க அப்படின்னா உதிரி உதிரியாகவே இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ சாப்பாட்டை ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பாட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பீட்ரூட்டில் ஃபஸ்ட்டு சேர்க்குறப்ப கம்மியாக தான் போட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு ஈக்குவல் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம எல்லாம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்க, நல்லா கிளறி விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பீட்ரூட் சாதம் செய்வாங்க. ஸோ நீங்கள் எப்படி செய்வீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தட் ஈஸி தான், நமக்கு வேலையும் ஈஸி, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்க, கொஞ்சம் நேரம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கலர்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா 5 மினிட்ஸ் மூடி வச்சோம் இல்லையா, ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உண்மையாகவே எனக்கு சாப்பாடு நல்லா வந்திருக்கு. ஓகேங்க, நமக்கு இப்போ பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு நம்ம எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது 3யும் போட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றலைங்க, நான் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிட்டேன். ஓகே, சிம்மில் மூடி வச்சிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க. ஓகே, நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு கிண்டி விட்டு நம்ம வந்துட்டு இறக்கிடலாங்க. ஓகேங்க, பீட்ரூட் சாதமும் நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதாங்க சாப்பாடு. ஸோ இந்த மெத்தடில் பீட்ரூட் சாதம் செஞ்சு பாருங்கள். இந்த பீட்ரூட் சாதத்துக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உண்மையாகவே கலர்ஃபுல்லாகவே இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.